ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸில் தண்டர் மோனோ KA2611 மாடல் போர்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு மோனோ போர்டு, சரிங்களா? அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடியோ லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த போர்டை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டு மேக்ஸிமம் அவுட்புட் பவர் வந்து 600 வாட்ஸை கொடுக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னென்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்தது அப்படின்னா ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரை ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுற நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாங்க. அது மாதிரி அனுப்பாதீங்க. கமெண்ட்லேயும் உங்கள் நேமை வந்து எனக்கு என்னுடைய மனசில் பதிகிற மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களோட நேம் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கு கண்டினியூவாக இவங்க தான் வாட்ச் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ தான் நான் வந்து யாருக்கு அந்த 2.1 ஆம்ப்ளிஃபையரை கொடுக்கலாம் அப்படின்றத முடிவெடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கமெண்ட் பண்ணுறதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் எனக்கு உங்களோட நேம் ரிஜிஸ்டர் ஆகணும், வாட்ஸ்அப்லேயும் உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு தேவையான ஆம்ப்ளிஃபையரை நான் ரெடி பண்ணி தர முடியும். இப்போது இந்த போர்டை பற்றி ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம். இந்த போர்டுக்கான இன்புட் வோல்டேஜ் 30-30 40-40 வோல்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம், டிசி வோல்டேஜ். இதில் வோல்டேஜ் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? வோல்டேஜ் எங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3 பின்னில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பின்னு வந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னு -V, இது கிரவுண்டு, இது வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு. இந்த 3 பின்னில் தான் கொடுக்கணும். இது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் அவுட்டு பார்த்திங்கன்னா இங்கே, சரிங்களா? ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே கிடைக்கும் நமக்கு இந்த ரெண்டு பின்னில். இன்புட் ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுப்போம், சரிங்களா? இது வந்து ஒரு பேரலல் மோனோ போர்டு தான். உங்களுக்கு இதில் வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக 2 டிரான்சிஸ்டர், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டரை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து 2SC5200 2SA1943, சரிங்களா? இது வந்து பேரலல் மோனோன்றதுனால வாட்ஸை வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக நீங்கள் ஒரு டாட் பிசிபியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காப்பர் கிளாட் போர்டோ அதில் நீங்கள் சர்க்யூட்டை டிசைன் பண்ணியோ இல்லை டாட் பிசிபிலேயே நீங்கள் டிரான்சிஸ்டரை மவுண்ட் பண்ணி சால்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர்லாம் வந்து பேரலல் பண்ணி சால்டர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி வந்து பேரலல் பண்ணுறது அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் தேவைப்படும். அதுக்கு இப்போ வந்து ஒரு 100 வாட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2SC5200 டிரான்சிஸ்டரும் ஒரு 1943 டிரான்சிஸ்டரும் உங்களுக்கு தேவைப்படும். ப்ளஸ் வந்து இந்த ரெசிஸ்டரும் தேவைப்படும், சரிங்களா? செராமிக் ரெசிஸ்டரு. இது வந்து 5 வாட் இருக்கும், சரிங்களா? 5 வாட் ரெசிஸ்டர் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கேட்கும்போது கிடைக்கும். அதையும் இந்த டிரான்சிஸ்டரும் வாங்கிட்டு நீங்கள் பிசிபியில் சால்டர் பண்ணிவிட்டு இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒயர் மூலயமா இதில் நீங்கள் பேரலல் பண்ணிட்டால் போதுமானது தான். உங்களுக்கு தேவையான அவுட்புட் வாட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும், சரிங்களா? இதோட ஸ்பீக்கர் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 4 ஓம் ஸ்பீக்கர்லேருந்து 8 ஓம் ஸ்பீக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இன்ச் எவ்வளோ அப்படின்னா 12 இன்ச்சு JBL சப்வூஃபர் வரைக்கும் இந்த போர்டு வந்து நல்ல சூப்பராக ட்ரைவ் பண்ணும். எனக்கு பிடிச்ச ஆம்ப்ளிஃபையர் போர்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த குமார் ஆடியோஸில் இந்த மோனோ போர்டு தான்.
மேக்ஸிமம் இது வந்து சூப்பரான அவுட்புட் பவரை வந்து கொடுக்குது. ஆடியோ கிளாரிட்டியும் நல்லாவே இருக்குது. அதனால் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும். சரிங்களா? போர்டு பாருங்கள். காம்போனண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான காம்போனண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து எஸ்எம்டி காம்போனண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. போர்டு சைஸை கம்மி பண்ணுறதுக்காக எஸ்எம்டி காம்போனண்ட்டும், கெப்பாசிட்டர்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா த்ரோ ஹோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்சிஸ்டரும் த்ரோ ஹோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் சைஸை கம்மி பண்ணுறதுக்காக எஸ்எம்டி காம்போனண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.